காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. கதை எழுதுறீங்க, கதையாசிரியர் எழுதுங்க, அந்த துறைக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க, அதுல உங்க பேரை வைங்க. ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அலங்கநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் மக்களுக்கோ அல்லது அங்க இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களுக்கோ, காளை வளர்ப்பவர்களுக்கோ, காளையை பிடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கோ நல்லது கிடையாது. அமைச்சர் பி மூர்த்திக்கு அவருடைய பினாமிகளுக்கு நல்லது. சரி, இது என்னடான்னு காரணம் கேட்டா, இங்கே இந்த குட்டிமேக்கிப்பட்டின்ற ஊருக்கிட்ட ஒரு 300 ஏக்கர் வாங்கியிருக்காரு அமைச்சர் பி மூர்த்தி. இந்த 300 ஏக்கரையும் வேல்யூ ஆர்டர் சர்வீஸ் பண்றாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும். ஒரு கல்லூரி வருதா, எல்லாமே மிக புகழ்பெற்ற கல்லூரியாக, புகழ்பெற்ற பள்ளியாக மாறும். காரணம், ஜல்லிக்கட்டு மைதானம் சம்பாதிக்கலாம். அது மாதிரி தான் அங்கே முழுக்க 66 கோடியில் என்னுடைய கணிப்பு சரியா இருந்தால் பாதிக்கு மேலே ஊழல் தான். நீங்கள் அலங்கநல்லூர்லேயும் பாலமேட்டிலே அவனியாவரத்தில் இருக்கேன், ஒன்றும் படிக்காத முட்டாள் கிடையாது, இழிச்சாப்பைய கிடையாது, அவனுக்கு நல்லாவே தெரியும். இதனால் திமுகவினுடைய செல்வாக்கு மதுரையில், தென் தமிழகத்தில் சரியும். அது 10 மாடோ 100 மாடோ அண்டா குண்டா போடுறோமோ, காரு பைக்கு பரிசு கொடுக்குறோமோ, என்ன செய்யறோமோ, எங்கள் ஊர் ஜல்லிக்கட்டு எங்கள் ஊரில் மட்டுமே நடக்கும். அது எங்களுக்கான உரிமை, எங்களுக்கான பண்பாடு, எங்களுக்கான கலாச்சாரம், எங்களுக்கான வாழ்வியல். அது எங்கள் உயிரோடும் உடலோடும் கலந்தது, எங்கள் வழிபாட்டோடு கலந்தது. எங்கள் குலதெய்வத்தை போல் ஜல்லிக்கட்டையும் குலதெய்வமாக நினைக்கிறோம். ஆகவே எங்கள் ஜல்லிக்கட்டை மாற்ற முடியாது. வணக்கம் சௌகமுடிய நண்பர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் நத்தம் திரு சிவசங்கரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். ஆமாம், இப்போ மகிழ்ச்சி. நீங்கள் தென் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர். தென் தமிழகத்தை ஜல்லிக்கட்டு பொங்கல் அந்த காலகட்டத்தில் எவ்வளோ புகழ்பெற்றதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போது அந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு மைதானம்னு ஒரு மைதானம் கட்டுறாங்க. தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக எந்த கட்டடங்கள்லாம் புதிதாக திறக்கப்படுகிறதோ, எந்த மருத்துவமனைகள்லாம் திறக்கப்படுகிறதோ, எந்த பேருந்து நிலையங்கள்லாம் திறக்கப்படுகிறதோ, இல்லை எந்த திட்டங்கள்லாம் கொண்டு வராங்களோ எல்லாத்துக்கும் கலைஞர் நூற்றாண்டு இல்லை கலைஞர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் பேரை கூட சேர்த்துக்கிறாங்க. தற்பொழுது அந்த விளையாட்டு மைதானத்துக்கு பேருக்கும் கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு மைதானம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஜல்லிக்கட்டு அரங்கம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த பகுதி மக்களுக்கு அது ஓகேவா? அந்த பேர் ஓகேவா, இல்லை வேறு பேர் ஏதாவது வைக்க பரிந்துரைக்கிறாங்களா? அதாவது சகோதரர், நீங்கள் சொன்னது மாதிரி எல்லா நலத்திட்டங்களுக்கும் அவர்களுடைய பேரை வைக்கிறாங்க, அதோடு சேர்த்து அவங்க குடும்ப பேரையும் வைக்கிறாங்க. இப்போ கலைஞர் பேரை ஏன் வைக்கிறீங்கன்னு நம்ம கேட்டவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு முன்னாள் முதல்வர், அவர் தான் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார், கலைஞரின் பேனா தலை நிமிர்ந்த போதெல்லாம் தமிழினம் தலை நிமிர்ந்தது அப்படின்னு. அது கூட அண்ணன் சவுகண்ணன் கேட்டிருப்பார், சங்கரண்ணன் கேட்டிருப்பார், கலைஞர் செத்து போயிட்டார், தமிழனை செத்து போச்சான்னு கேட்டிருப்பார். அது மாதிரி தான் இவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த வரலாற்றை ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக திரிக்க நினைக்கிறார்கள். கலைஞர் என்ற ஒரு நபர் தான் இந்த தமிழ்நாட்டிற்கு அனைத்தையும் செய்து கொடுத்தவர். இங்கு படித்த அனைவரும் கலைஞரால் படித்தவர் தான். இங்கே படித்த பட்டம் பெற்றவர்கள், வேலை பெற்றவர்கள், அரசு வேலைக்கு போனவர்கள் அல்லது ஒரு ஒரு கல்வி தகுதி அடைந்தவர்கள் அனைவரும் இந்த திராவிடத்தால், குறிப்பாக கலைஞரால் அடைந்தார்கள் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க நினைக்கிறார்கள். அது இல்லை, அது பொய். அதோடு சேர்த்து என்ன செய்கிறாங்க, அஞ்சுகம்மை யார்? முன்னாள் முதலமைச்சரா இல்லை இன்னாள் முதலமைச்சரா? கலைஞருடைய அம்மா. இங்கே பாருங்களேன், நான் என்ன சொல்கிறேன், எங்கள் அம்மா எனக்கு தெய்வம் தான், நான் மாற்று கருத்தே இல்லை. எங்கள் அம்மாவை கும்பிடுங்கன்னு நான் லியோட்ட சொல்கிறது சரியாக இருக்குமா? விருப்பத்தின் பேரலால் என்னை ஒரு நண்பராக ஏற்றுக்கிட்டு என் வீட்டுக்கு வரும்போது ஒரு வணக்கத்தை செலுத்துறதுங்கிறது இயல்பு. உங்கள் வீட்டில் எங்கள் அம்மா படத்தை வச்சு கும்பிடுங்கன்னா எப்படி இருக்கும்? அது ஒரு திணிக்கிறதானே, எம்பையும் பண்ணுறதானே. அது மாதிரி தான் செய்கிறாங்க இவர்கள் என்ன செய்கிறார்கள், இவருடைய கலைஞரை பெற்றது வேணால் அவருக்கு வேணால் பெருமையாக இருக்கலாம், மஞ்சகம்மைக்கு வேணால் பெருமையாக இருக்கலாம், தன்னுடைய மகன் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா தமிழ் இனம் கொண்டாடப்பட வேண்டிய நபர் கலைஞரோ அல்லது அவருடைய தாயாரோ கிடையாது. செஞ்சு பேருந்து நிலையத்துக்கு அவங்க அம்மா பேரை வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பேனா பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், இன்னொரு பக்கம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில், இப்படி பல்வேறு இடங்களில் பல்வேறு வகையில் கலைஞரையும் கலைஞர் குடும்பத்தாரையும் திணித்து கொண்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் அவங்க அம்மாவோட பேரை வச்சிருக்காங்க. இல்லை, அதிமுக ஆட்சியிலும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க. இல்லை, உண்மை புரட்சி கலைஞர் இந்த ரயில் நிலையம், உண்மை, சென்ட்ரல் நிலையத்துக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் ரயில் நிலையம், அதற்கப்புறம் திருப்பிட்டு நம்ம இதுக்கு பேருந்து நிலையங்களுக்கு, கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு அதே மாதிரி தான். அது தொடர்ச்சி அதை செய்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன், நான் அதிமுக நல்லவர்கள் நான் சொல்கிறேன், திமுக கெட்டவர்கள், ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான். இந்த எப்படி காங்கிரஸும் பிஜேபியும் காதியும் காவியும் ஒன்றுன்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் இங்கே திமுகவில் இருந்தால் அதிமுக பிறந்துச்சு. திமுக எங்கேருந்து உருவானது? திமுக திராவிட கழகத்திலிருந்து, அதிலிருந்து தான் அதிமுக உருவாகுது. அப்போ இவர்கள் எல்லாருமே ஒரே கூட்டு தான். இதில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மற்றவர்களுக்கும் கொள்கை பெருசாலாம் கொள்கை மாறுபாடுகள்லாம் இருக்காது.
ஒரே மாதிரியான கொள்கை தான், பேர் தான் வேற வேற பேர். அதனால அவங்களுக்கு அந்த தற்புகழ்ச்சி என்பது ஆரம்பத்திலிருந்தே வந்தது. அது எங்க ஐயா பெரியார் காலத்திலிருந்து வந்தது. தமிழுக்காகவோ, தமிழர்களுக்காகவோ, தமிழ் தேசியத்திற்காகவோ, பெண்ணிய விடுதலைக்காகவோ, தீண்டாமைக்காகவோ ஐயா பெரியார் மட்டும் போராடவில்லை, பெரியாரும் போராடினார். அதிலிருந்து வந்ததுனால அவருடைய வாரிசுகள் அனைத்தும் அப்படித்தான் இருக்கு. புரியுதுங்களா? இது ஊனா ஈவேரோட வாரிசுகள் எப்படித்தான் இருப்பார்கள். நம்ம அதுக்குள்ள போகிறோம்ல. ஆனால் நான் என்ன சொல்ல வர்றது, தேவையில்லாமல் ஏன் திணிக்கிறீங்க? இப்போ 1000 முன்பாடு நம்மளுக்கு எம்ஜிஆரோட இருந்தாலும் கூட இன்றளவும் நீங்கள் போய் பாருங்க, எம்ஜிஆருடைய பெயரை, எம்ஜிஆருடைய படத்தை பச்சை குத்திக்கிட்டு இருக்க எத்தனையோ ரிக்ஷாக்காரங்க இருக்காங்க, எத்தனையோ ஏழை எளிய மக்கள் இருக்காங்க, எத்தனையோ ஒரு ஊசி பாசி விற்கிற குறவர் சமுதாயத்தோட எம்ஜிஆருடைய பெயரை பச்சை குத்திரும். காரணம் என்ன? அந்த குறவர் சமுதாய மக்களுக்கும் மதித்து அவர்களுக்கான ஒரு குடியிருப்பு அங்கீகாரத்தை கொடுத்தாரு. அவருக்கான குடியிருப்பு, அவர்களுக்கான உதவித்தொகை, இப்படி நிறைய செஞ்சாங்க. அவங்களுக்கான உதவிகள் நிறைய செஞ்சாங்க. அவங்களை வந்து பட்டியலினத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. இப்படி நிறைய நடந்துச்சு. ஆனால் அவர்கள் விரும்பி செய்தார்கள். எம்ஜிஆரோட பெயரை பெரும்பான்மையாக திணிக்கல. அவரும் செஞ்சார். ஆனால் இவர்கள் அனைவருக்கு பெயரை திணிக்கவில்லை. மாறாக ஜெயலலிதா செய்தார். நான் என்ன சொல்றேன், நீங்கள்லாம் பார்த்து உதாரணமா திருந்த வேண்டிய யார் தெரியுமா? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாயாவதி. அவர்களை விடவா நீங்க அதிகமா வந்து பண்ணிட்டீங்க? அவர்களையே அந்த மக்கள் தூக்கி வீசிட்டாங்க. புரியுதுங்களா? 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அவர் பல்வேறு வகையில் அந்த பட்டியலின மக்களுக்கு நிறைய நல்ல செஞ்சார். ஆனாலும் கூட அவர் தன்னைத்தானே விளம்பரப்படுத்தி கொண்டார். அவர் வைக்காத யானை சிலை இல்லை. உங்களுக்கெல்லாம் அவரெல்லாம் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா மாதிரி அவங்க அவ்வளவு தீமைகளை செய்தார், அவ்வளவு சிலைகளை நிறுவினார். அவருக்கு தனக்குத்தானே சிலை வைத்துக் கொண்டார். தன்னுடைய கட்சியினுடைய பேரை எல்லா இடத்துலையும் பொறிச்சாரு. தன்னுடைய கட்சியின் சின்னமான யானை சின்னத்தை எல்லாத்துக்கும் கொண்டு போனார். இன்னைக்கு மாயாவதியோட நிலைமை என்ன? கண்கூட பாருங்க. உங்களுக்கு நிகழ்காலத்தில் வாழும் உதாரணம் மாயாவதி. இதை பார்த்துனாச்சும் நீங்கள் திருந்தணும். ஒரு பக்கம் அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு சம்பவம் நீங்கள் செய்கிறீங்கன்னா அதற்கு ஒரு ஒரு கொஞ்ச நாச்சும் அதுக்கு நெருங்கி வரணும். அதுக்கான தொடர்பு இருக்குன்னு. ஏதாவது கலைஞருக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன தொடர்பு நீங்களே சொல்லுங்கள். கலைஞர் எந்த துறையை சார்ந்தவர்? அவர் முதலமைச்சராக இருக்கலாம். நான் என்ன சொல்ல வர்றேன், நான் ஒரு ப்ரொஃபஸர் ஆனால் நான் போய் பிஏ இங்கிலீஷுக்கு கிளாஸ் எடுக்க முடியுமா? பிஏ தமிழுக்கு போய் கிளாஸ் எடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா என் துறை வேறு. நான் பேராசிரியர் தான். நான் பேராசிரியராக இருப்பதால் எல்லா துறையும் நான் என்னை கூட 10வது மேத்தமெட்டிக்ஸ் எடுறானா, 10வது கணக்கு பாடத்தை எடுறானா எனக்கு தெரியாது. நான் மின்னணுவியல் துறையை சார்ந்தவன். நான் மின்னணுவியல் சம்பந்தமாக தான் வகுப்பெடுக்க முடியும். நான் பேராசிரியர்ன்றா எல்லா துறையிலையும் போய் வகுப்பெடுக்க முடியாது. அதே மாதிரி தான் நீங்கள் முதலமைச்சர் தான், மாற்று கருத்து இல்லை. அனைத்து துறைகளுக்குமான அமைச்சர்களில் நீங்கள் முதன்மையான அமைச்சர், மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்கள்? நீங்கள் சாதித்த துறை என்ன? மக்கள் உங்களை நம்பி வாக்களித்தார்கள், மாற்று கருத்து அல்ல. உங்களை நம்ப நாங்கள் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் ஆட்சி படத்தில் இருந்தீங்க, மாற்று கருத்தில் நீங்கள் நல்ல திட்டங்களை செஞ்சிருக்கலாம், கெட்ட திட்டங்களை செஞ்சிருக்கலாம், என்ன. ஆனால் உங்கள் துறை எது? நீங்கள் சினிமாவில் சினிமா வசனங்கள் எழுதுனீங்க, வசனகர்த்தாவாக இருந்தீங்க, கதை எழுதுனீங்க, கதையாசிரியர் இருந்தீங்க. அந்த துறைக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க, அதில் உங்கள் பேரை வைங்க. ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அது அதிமுக ஆட்சி காலத்தில் அடிக்கல் அதிமுக அடிக்கல் நாட்டி அதிமுகவிலே முக்கால்வாசி வேலை முடிச்சிட்டாங்க. மிஞ்சி போனால் இவங்க ஒரு 20 கோடி ரூபா வேலை பார்த்துருப்பாங்களா? அந்த ஒட்டுமொத்த பேருந்து நிலையத்திலையும் ஒரு 10% வேலை, 20% வேலை இவங்க பார்த்துருப்பாங்களா? கிடையாது. ஆனால் உங்கள் பேரை வச்சுக்கிட்டாங்க. அதில் உதயசூரியன் சின்னத்தை வேற முகப்பில் வச்சிடுறது. அவர்கள் வந்தால் இரட்டை இலையோட சேர்ந்து பறக்கும் குதிரையாக வைப்பாங்க. அதாவது 2 பேருமே இந்த தவறுகளை செய்கிறாங்க சகோதரர். நம்ம என்ன கேட்குறோம், ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊருக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா அது மதுரையில் நடக்குது. மதுரை மக்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கும், அங்கே இருக்க ஒரு வரலாற்று பின்னணி இருக்கும். அந்த மக்கள் யாரோட பேரை வைக்கணும்னு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? அதாவது சகோதரர், இந்த பெயர் பிரச்சனை, அது பெயர் பிரச்சனை நம்ம பேசுகிறோம். நான் என்ன சொல்கிறேன், அந்த கட்டிடமே பிரச்சனைங்கிறேன், அது அமைந்துள்ள இடமே பிரச்சனைங்கிறேன். இப்போ அதோட சேர்த்து அதோட பேர் பிரச்சனையும் இருக்குது. நான் சொல்ல புரியுதுங்களா? பிள்ளை பெத்த விதமே தப்பு, அதில் என்ன பேர் வைக்கிறதுல பிரச்சனை இல்லை. அது ஒரு நல்ல விஷயம் தான் சார். இப்போ கூட்ட நெரிசலை தவிர்க்க அந்த மாதிரி ஒரு அரங்கம் தேவை தான். அதில் என்ன தவறு இருக்குது, அதில் என்ன பிரச்சனை இருக்குது? இல்லை, நான் என்ன சொல்ல வர்றேன், இப்போ உங்களுடைய குலதெய்வம் சின்னதாக தான் இருக்கும். ஒரே ஒரு வேலு மட்டும் இருக்கும், ஒரே ஒரு அம்பு மட்டும் இருக்கும், ஒரே ஒரு கல் மட்டும்தான் இருக்கும். பழைய காலத்தில் இருக்கும். ஒரு வெயிலில் மழையில் நனைஞ்ச வாக்கில் ஒரு சின்ன திட்டு தான் இருக்கும். அதுதான் உங்கள் குலதெய்வம்னு உங்கள் தாத்தா பாட்டி சொல்லியிருப்பாங்க, உங்கள் அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, அதை கும்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த இடம் கொஞ்சம் இடையூறான இடமா இருக்கலாம், காட்டுக்குள்ளே இருக்கலாம், ஒரு கம்மா கரையில் இருக்கலாம். இதுக்காக அந்த குலதெய்வத்தை பேர் எடுத்துக்கூடாது. நல்ல ஒரு கிரவுண்டுங்க, சூப்பராக இருக்குங்க, அழகாக இருக்குங்க, பொங்கல் வைக்கிறதுக்கு இந்த கிரவுண்டு நல்லா இருக்குங்க, மக்கள்லாம் வந்து என் காரெல்லாம் கொண்டாந்து நிப்பாட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க, மக்கள் கொண்டாடுறதுக்கு நல்லா இருக்குன்னு உங்கள் குலதெய்வத்தை கொண்டு வந்து ஏதாவது கிரவுண்டில் கொண்டாந்து வைப்பீங்களா? பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் நான் ஏறி இறங்குறதுக்கு ஜாமி போகிறதுக்கு சரியாக இருக்குன்னு உங்கள் குலதெய்வத்தை கொண்டாந்து வைப்பீங்களா? அதற்குன்னு ஒரு வழிபாடு, அதற்குன்னு ஒரு பண்பாடு, அதற்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த மண் இருக்குல்ல. அது மாதிரி தான் நான் வாங்குறான். ஜல்லிக்கட்டு என்பது என் உணர்வோடு சேர்ந்தது, என் பண்பாடு, என் கலாச்சாரம், என் வாழ்வியல். அது புரியுதுங்களா? நீங்கள் ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குது, இப்போ மதுரை ஜல்லிக்கட்டு நடக்குது, அலங்காநல்லூர் ஒரு ஜல்லிக்கட்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஜல்லிக்கட்டு எப்படி ஆரம்பிக்குது, எங்கே ஆரம்பிக்கிறாங்க, எந்த சாமியை முத கும்பிடுறாங்க, இவங்க பரிசு போட பொருட்களை எந்த இடத்துல வச்சு கும்பிடுறாங்க, ஏதாவது தெரியுமா? எல்லாமேலேயோ ஒவ்வொரு சாமிகளை மையமாக வச்சு ஒரு வரலாற்று அடிப்படையில் தான் அந்த ஜல்லிக்கட்டு விழாங்கிறது நடக்குது. ஒரு காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சில கதைகளாக சொல்லுவாங்க. அதாவது கதைகள் மீன்ஸ் ஒரு வரலாறு, அது கதைகளாகவும் நினைக்கலாம்,
பெரியவங்க சொல்கிறதானே, அதில் வந்து காரணம்லாம் நம்ம தேட முடியாது. அதாவது முன்னாடி காலங்களில் வந்து காலரா, பேதி போன்ற தொற்று நோய்கள் வந்து அதிகமாக வந்ததாகவும், அதனால் வந்து உயிரிழப்புகள் மனித உயிரிழப்புகள் அதிகமாக நடந்ததாகவும், இந்த மனித உயிரிழப்புக்கு நாங்கள் என்ன செய்யறதுன்ற மாதிரி அப்போ சில சாமி ஆடுவாங்களா, சாமியாடி பூசாரி இந்த மாதிரி ஆட்களை வந்து அருள் வர வச்சு கேட்கும்போது, நான் எனக்கான இந்த நோயெல்லாம் தூத்து கொடுத்துட்றேன், இதுக்கு பதிலாக நான் சில ரத்த வாடைகள் எடுத்துக்கிறேன், அதுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துங்க அப்படின்ற மாதிரி உருவானதாகவும், அந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முனியாண்டின்னு அந்த நீங்கள் அலங்காநல்லூரில் போய் பார்த்தீங்கன்னா முனியாண்டின்னு ஒரு சாமி இருக்கும். அலங்காநல்லூருக்கு நம்ம சகோதரர்களை போயிட்டு இருந்தாங்க, நம்ம தம்பி பிரபுக்கிட்ட கேட்டால் கூட தெரியும். அந்த முனியாண்டி சாமியை பார்த்தீங்கன்னா ஒரு 6.25 அடி இருக்கும், 6.25 அடி 7 அடி இருக்கும். அப்படியே ஜெய்ஜாண்டிக்க பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த கையில் அருவாளோட அவ்வளோ ஒரு ஆக்ரோஷத்தோடு இருக்கும் அந்த சாமியை பார்த்தீங்கன்னாலே. முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையான முடியவே, அதாவது சிலை வந்து பெயிண்ட் அடித்து வச்சிருந்தாலும் சிமெண்ட்லேயோ மண்ணிலேயோ செஞ்சுருந்தாலும் கூட அந்த முடி ஒரிஜினல் முடியவே அப்படியே சவரி முடி மாதிரி வச்சு செஞ்சுருப்பாங்க. அந்த முடியும் அந்த கோர முகத்தையும் பார்த்தாலே ஒரு பயமாக இருக்கும், அச்சமாக இருக்கும் அந்த சாமியை பார்க்கவே. அந்த மாதிரியான ஒரு பலியிடல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வம் நம்மளுடைய கிராம தெய்வம், நம் முன்னோர்கள். அந்த மாதிரியான அந்த முனியாண்டிக்கும் அதே மாதிரி இந்த வாடி வாசலுக்கு ஏற்ற அலங்காநல்லூரினுடைய வாடி வாசலுக்கு ஏற்ற மாதிரியே காளியம்மன் கோயில் சொல்லி ஒரு சின்ன திட்டு மட்டும் இருக்கும், ஒரு முழங்கால் உயரத்தில் சின்ன திட்டு இருக்கும், அதில் சூலாயுதங்கள்லாம் ஊண்டி இருக்கும். இந்த திருவிழாவை மையமாக வச்சு தான் ஜல்லிக்கட்டு. இப்போ தான் மார்கழி மாதம் கடைசியில் திருவிழா முடிஞ்சிருக்கு, உடனே ஜல்லிக்கட்டு வரும். இந்த விழாவினுடைய இறுதி நாட்களாக ஜல்லிக்கட்டு. இந்த விழாவுக்கான ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டு மூலமாக கிடைக்கக்கூடிய ரத்த வாடைகள் இந்த தெய்வத்திற்கு. அதனால இந்த உயிரிழப்புகளை எல்லாம் தடுத்து பெரிய வியாதிகளாக வராமல் என் மண்ணையும் என் மக்களையும் இந்த தெய்வம் காப்பாத்துன்ற ஒரு நம்பிக்கை. இதே மாதிரி தான் பாலமேட்டுக்கு மஞ்சமலை. இந்த மஞ்சமலைங்கிற கிட்டத்தட்ட ஒரு 18 பட்டிக்கு சுற்று வட்டாரத்துக்கு அது ஒரு சாமி குலதெய்வம். பாலமேட்டில் மஞ்சமலைன்னு. அதே மாதிரியே இதில் வந்து அவனியாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மந்தையம்மன், மாரியம்மன், இந்த 2 சாமிக்கு இன்னைக்கு வச்சதுனாலும் அது வந்து ஒரு வகையான கம்மாய் பாசனத்துக்காரங்க. அந்த ஒரு கம்மாய் ஒன்று அந்த பகுதியில் இருக்கும், தெங்காங்கம்மாயின்னு சொல்லிட்டு அந்த கம்மாயோட பேர் சொல்லுவாங்க. அந்த தெங்காங்கம்மாயோட பாசன விவசாயிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஜல்லிக்கட்டை ஏற்படுத்துறாங்க. காலப்போக்கில் அதுக்கு ஒரு சாமியினுடைய வழிபாட்டையும் அதாவது நம்ம முன்னோர்கள் எப்போவுமே ஒரு விழாவோ ஒரு பண்டிகையோ வருதுன்னா அதை ஒரு தெய்வத்தினுடைய ஒரு சாமியினுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் வச்சுருப்பாங்க. இந்த சாமியை கும்பிட்டுட்டு இந்த விழாவை ஆரம்பிப்போம், இந்த சாமியை கும்பிட்டுட்டு இந்த பண்டிகையை தொடங்குவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த மந்தையம்மன், மாரியம்மன் இதை வச்சு தான் இதை கும்பிட்றாங்க. அப்போ இது என்னன்னா ஒரு மனிதனுடைய ஒரு கிராம மக்களினுடைய வாழ்வியல், அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய வரலாறு. அலங்காநல்லூருக்கு பக்கத்தில் தான் அது இருக்குது. இப்போ அமைக்கப்பட்ட ஸ்டேடியம் அலங்காநல்லூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் அது அலங்காநல்லூரில் இல்லை. அலங்காநல்லூர் என்பது ஒரு பேரூராட்சி பகுதி. அந்த பேரூராட்சியிலே அலங்காநல்லூர் என்பது ஒரு கிராமமாக தான் செயல்படுது. எதில் செயல்படுது? அந்த ஊரினுடைய கோயில் திருவிழாக்களை எடுத்து நடத்துறது, அந்த கோயில் திருவிழாக்கள்ல இருக்கக்கூடிய வரவு செலவை பார்க்கறது, ஜல்லிக்கட்டை எடுத்து நடத்துறது, கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் கிராமியம் சார்ந்து இருக்கு. கிராம குழுவாத்த இருக்காங்க. அங்க நாட்டாம இருப்பாங்க, ஊர் தலைவர், ஊர் நாட்டாம, ஊர் காரணக்காரர், ஊர் முக்கியஸ்தர்கள், பூசாரி, இந்த கோயில் பூசாரி, அந்த கோயில் பூசாரி, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு காரணக்காரவங்க, இப்படி ஒரு கட்டமைப்போட இருக்கு. இந்த கட்டமைப்பை ஏன் நீங்க சதைக்க நினைக்கிறீங்க? நீங்க போய் பாருங்க லியோ, தம்பி அவர் போய் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். ஜல்லிக்கட்டு மைதானம் அந்த வாடிவாசல் முன்னாடி இருக்கிற நபர்கள், நீங்க போங்க, அது ஐஏஎஸ் படிச்சாலும் ஐபிஎஸ் படித்தாலும் அந்த இடத்துல செருப்போட வரமாட்டாங்க. ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தொட்டு கும்பிட்டு தான் உள்ளே போவோம். வாடிவாசலை போய் தொட்டு கும்பிட்டு தான் உள்ளே போவோம். முடிஞ்சு வெளியில் வரும்போது தொட்டு கும்பிட்டு தான் வருவோம். இந்த ஜல்லிக்கட்டுக்கு இன்றைக்கி தானே அண்டா குண்டா காரு பைக் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு காலத்தில் வந்து வெறும் வேஷ்டி துண்டு மட்டும்தான். இந்த வேட்டியும் துண்டும் கொடுக்குறதுக்கு முன்னாடி இதை ஜவுளின்னு சொல்லுவாங்க. ஜவுளி எடுத்துகிட்டு வரது ஒவ்வொரு கோயிலாக போய் வச்சு சாமி கும்பிட்டு 2 கோயில்களுக்காக தான் இந்த ஜல்லிக்கட்டு நடக்குது. ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயில், இந்த கிராமத்தினுடைய உட்கடை கிராமங்கள் ஒரு சில கிராமங்கள் இருக்கும். அலங்காநல்லூருக்குன்னா பக்கத்தில் வந்து ஒரு கிராமம் இருக்கும். அப்போ அங்கேருந்து வருவாங்க, புரியுதுங்களா? அந்த சாமியாடிகளுக்கு மரியாதை, அந்த பூசாரிகளுக்கு மரியாதை, அந்த கோவில்களுக்கு மரியாதை, இந்த கோவில்களுடைய காளைகளை முதல் அவுத்துட்டு அதற்கான மரியாதை. அதை அந்த பிடிக்க மாட்டா தொட்டு மட்டும் கும்பிடுவாங்க. முதல்ல கோயில் காலை வருதுன்னு சொல்லிட்டு கோயில் மாடு வருதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியம், பண்பாடு இல்லையா? நீங்கள் வெறுமனை வந்து மாற்றி வச்சு கும்பிட்டுறியானா? புரியுதா? நீங்கள் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை எவ்வளவு பிரம்மாண்டமாக கொண்டாந்து சென்னையில் நடத்தினாலும் அது சென்னை ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டாக வராது. எவ்வளவு பிரம்மாண்டமாக கொண்டு போய் மதுரை டவுனுக்குள்ளே கொண்டாந்து மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் நீங்கள் ஜல்லிக்கட்டை கொண்டாந்து நடத்தினாலும் அது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு ஆகாது. அந்த மரபே உடைக்கப்படுது இல்லை? அதுதான் சொல்றேன். இங்க பாருங்க, நெட்டையோ குட்டையோ, சரியோ தவறோ, நெருக்கடியா இருக்கோ இல்லையோ, எங்க ஊர்ல நடக்கிற ஜல்லிக்கட்டு எங்க ஊர்ல நடக்கட்டும். இதுதான் அந்த 3 கிராம மக்களினுடைய கோரிக்கை. அப்ப மற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இங்க கொண்டு வராங்க இல்ல. அதாவது வாய்மொழியாக ஒரு செவிவெளி செய்தியாக ஒரு வதந்தியாக பரப்பப்பட்டது. இது வதந்தின்னு கூட சொல்ல முடியாது, உண்மை தன்மையுள்ள ஒரு வதந்தின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது எப்படி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, கல்லை விட்டு ஆழம் பார்க்குறாங்க. ஆமாம், அப்படிதான். அதாவது இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் அமைந்திருக்க கூட இடம்னா அலங்காநல்லூர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்லேருந்து 8 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. குட்டிமேய்க்கப்பட்டின்னு ஒரு ஊராட்சி, அலங்காநல்லூர் பேரூராட்சி, அதற்கு பக்கத்தில் அழகாபுரி ஊராட்சி, அழகாபுரி ஊராட்சியை தாண்டி குட்டிமேய்க்கப்பட்டி ஊராட்சி, அதில் கீழக்கரைன்ற ஒரு ஊரில் தான் இந்த ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் இருக்குது. இந்த ஸ்டேடியம் கிட்டத்தட்ட ஒரு 66 ஏக்கர், 58 66 ஏக்கருக்கு பக்கமாக பிடிச்சி போட்டிருக்காங்க. ஒரு மலை அடிவாரத்தில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. மாட்டுக்கடத்தில் அருமையாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. மாட்டுக்கடத்தில் எனக்கு அது தேவையில்லாட்டி கூட செஞ்சுட்டீங்க, ஒரு கட்டடத்தை கட்டிட்டீங்களே, அதை வீணாக்க வேண்டாம், நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல, மகிழ்ச்சி. ஆனால் இந்த 3 கிராம மக்கள், அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர், இந்த 3 கிராம மக்கள் என்ன சொல்கிறாங்க? எங்கள் ஊரில் பாரம்பரியமாக நடக்கிற மாதிரி நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்திக்கிறோம். 4வது நாள் நீங்கள் வேணால்
பிரம்மாண்டமாக வச்சுக்கோங்க, அந்த 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 இதை வச்சுக்கோங்க உங்கள் மைதானத்தில், அந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் வச்சுக்கோங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இவங்க தரப்பு அரசு தரப்புலேருந்து என்ன நெருக்கடி கொடுக்கப்படுதா? நீங்கள் இல்லை, அரசு தரப்பில் ஒன்று தெரிஞ்சுக்கங்க லியோ, அமைச்சர்கள் யாரோ அவர்கள் தான் அரசு. முதலமைச்சர் இங்கே என்ன முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும், ஒன்றுக்குமே அவர் பாவம் எதுக்குமே அவருக்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்க? அவரை சுற்றி அண்ணன் சவுக்கண்ணே நல்லா தெளிவாக சொல்கிறார். அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் நீங்கள் தான் சாமி, உங்களை மாதிரி வருமா முதலாளி, நீங்கள் தான் சாமி இருக்கிறதுலே மிகப்பெரிய சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்குற நீங்கள் தான். இந்தியாவிலே மிகப்பெரிய ஆட்சியை கொடுக்கக்கூடிய, நல்ல ஆட்சியை கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் நீங்கள் தான். இந்தியாவிலே சிறந்த ஆட்சி தமிழ்நாட்டில் தான் இருக்குது. உங்கள் தலைமையிலான ஆட்சி திமுக ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு கூட இருக்கவங்க பூரா துதிபாடிட்டே இருக்கான். சாமி, எசமியா, முதலாளி, ஐயா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறனால அவர் தேவர் மகன் சிவாஜி கணேசன் மாதிரி அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு 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 மமதையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த சம்பவங்களும் தெரியாது. அப்போ என்ன ஆகுது, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் குறுநில மன்னர்களாகவே மாறிடுறாங்க. அப்படித்தான் எங்கள் பகுதியில் மதுரை மாவட்டத்தில் 2 அமைச்சர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும். ஒரு அமைச்சர் எப்போவுமே வெளியிலே தெரிய மாட்டார். யார்? பிடிஆர். தெரிய மாட்டார். ஏன்னு சொல்லுங்கள். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெளியில் தெரிய மாட்டார். 2 அமைச்சர் தான் மதுரையில் திமுகவில். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெளியிலே தெரிய மாட்டார். ஏன்னு தெரியுமா? ஏன்னா அவர் உண்மையிலேயே ₹1 கூட கொடுக்காம, திமுகவை நம்மளுக்கு பிடிக்க திமுக எதிர்க்கட்சி நம்மளுக்கு, நம்ம வந்து அதை எதிர்த்து தான் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறோம். எக்காரணம் கொண்டும் திமுகவும் திராவிட சித்தாந்தம் நம்மளுக்கு ஆகாது. ஆனால் நம்ம சொல்கிறது அதுலேயும் ஒரு நல்ல மனிதர் இருக்கார் தானே, நம்ம அதை சொல்லித்தானே ஆகணும். ₹1 கூட வாக்குக்கு காசு கொடுக்காம ஜெயிச்ச ஒரே நபர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இன்னும் ஆதரவு இருக்கு அவருக்கு. இன்று வரை மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்கு. அவர் அந்த கட்சியை விட்டு வெளியில் வந்து கூட நிற்கிட்டு சுயேட்சையாக ஜெயிப்பார். நீங்கள் எந்த வேட்பாளர் வேணாலும் போடுங்க, அந்த இடத்துல அவர் தான் ஜெயிப்பார். அதற்கு காரணம் அவங்க தாத்தா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி சென்னை மாகாணத்திற்கு முதலமைச்சராக இருந்தவர் யார்? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட தாத்தா தமிழ்நாட்டினுடைய, அதாவது பழைய கால சென்னை மாகாணத்திற்கு, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, சொல்லுவாங்க, மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு அவர் முதலமைச்சராக இருந்தவர். அவருடைய அப்பா பிடிஆர் வந்து அமைச்சராக இருந்தவர். உங்களுக்கு தெரியும், திமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான நபர். இப்போ மாயம் வந்து நிற்கிறார். இவர் வெளிநாடுகளை படித்து வெளிநாட்டில் இருந்தவர். நம்ம அவர் பெருமையை பேச வேண்டாம். ஆனால் நல்ல மனிதர். அவர் வெளியில் தெரிய மாட்டார். ஆனால் பி மூர்த்தி வெளியில் தெரிவார். காரணம் கட்டிங்க. எவ்வளவு மக்களினுடைய வரி பணத்தை ஆட்டையை போட முடியுமோ, கொள்ளையடிக்க முடியுமோ கொள்ளையடிச்சு 100 கோடியோ 200 கோடியோ 500 கோடியோ 1000 கோடியோ சம்பாரிச்சதில் பாதியை தலைமை கொடுக்கணும். அது உதயநிதிக்கு, சபரீசனுக்கு, யாருக்கும் ஒருத்தருக்கு கப்பம் கட்டுறாரு. அதனால அவர் பேரும் புகழோட இருக்காரு. அவர் கையில் அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி முழுக்க இப்போ இது போன்ற மக்கள் பாதக செயல்களை செய்கிறார். இதில் அங்கே வந்து ஜல்லிக்கட்டு அரங்கம் வர்றது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருங்களுக்கு தெரியுது. நல்ல விஷயம்தான். இதில் வந்து மூர்த்தி அவர்கள் எப்படி தலையிட்டிருக்காரு? இதில் என்ன பாதகம் இருக்கு? நல்ல விஷயம்தான். மக்களுக்கோ, அலங்கநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் மக்களுக்கோ, அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களுக்கோ, காளை வளர்ப்பவர்களுக்கோ, காளையை பிடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கோ நல்லது கிடையாது. அமைச்சர் பி மூர்த்திக்கு அவருடைய பினாமிகளுக்கு நல்லது. உண்மை என்ன தெரியுமா? இந்த மைதானம் அலங்கநல்லூருக்கு பக்கத்திலே அமைக்க முடியும். அலங்கநல்லூரை ஒட்டிய பகுதியிலே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடம் இருக்குது. அலங்கநல்லூருக்கு பக்கத்தில், ஏன்னா நான் இங்கே தான் நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தேன். புதுப்பட்டின்ற கிராமத்தில் எனக்கு நல்லா தெரியும். அலங்கநல்லூருக்கு பக்கத்தில் ஒரு கரட்டு ஸ்கூல்னு சொல்லுவாங்க. கரடுனா சின்ன மலைக்குன்று. அது கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100கணக்கான ஏக்கர் புறம்போக்கு இடங்களே கிடக்கு. விவசாய தண்ணீர் பாயாது, கொஞ்சம் மேட்டு நிலங்கள் டேப்பராக இருக்கும். அந்த மாதிரி சரிவான நிலப்பகுதிகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி பகுதியில் நீங்கள் வந்து வச்சுருக்கோம். அலங்கநல்லூருக்கு நடுவுலையே ஒரு சின்ன கரடு மாதிரி இருக்குது. அது அந்த கரட்டு மேலே தான் அரசு பள்ளியே இருக்குது. ஸோ அதனுடைய கீழ் பக்கங்களில் அழகாக ஜல்லிக்கட்டு மைதானம் நம்ம அமைக்கலாம். 2 பக்கமே சாலையெல்லாம் அமைச்சு, 4 வழி சாலையெல்லாம் அமைச்சு அழகாக சிறப்பாக பண்ணலாம். ஆனால் அதை பண்ணலை. சரி, பரவாயில்ல. இப்போ பாலமேட்டுக்கு பக்கத்தில் இதை அமைச்சிருக்கலாம், பண்ணலை. பாலமேடுனா அலங்கநல்லூர்லேருந்து தான் பாலமேட்டுக்கு போகணும். அலங்கநல்லூருக்கு வடக்கு புறத்தில் தான் பாலமேடு இருக்குது. அந்த பாதையில் போகும்போது அங்கே வைக்கலாம். அதையும் பண்ணலை. சரி, இது என்னடான்னு காரணம் கேட்டால், இங்கே இந்த குட்டிமேக்கிப்பட்டின்ற ஊருக்கிட்ட ஒரு 300 ஏக்கர் வாங்கியிருக்காரு அமைச்சர் பி மூர்த்தி. இந்த 300 ஏக்கரையும் வேல்யூ ஆர்டர் சர்வீஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த நிலத்தினுடைய மதிப்பை உயர்த்துறாங்க. அந்த நிலத்தில் என்ன நிறுவனங்கள் வந்தாலும், ஒரு சிபிஎஸ் ஸ்கூல் வருதா, ஒரு கல்லூரி வருதா, எல்லாமே மிக புகழ்பெற்ற கல்லூரியாக, புகழ்பெற்ற பள்ளியாக மாறும். காரணம் இந்த ஜல்லிக்கட்டு மைதானம். ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு மைதானங்கிறது பல 100 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு பாரம்பரியமாக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டை நாங்கள் நவீன முறைப்படுத்துகிறோம்னு நீங்கள் கொண்டாந்து வைக்கிறீங்க. அப்போ என்னாகும், இந்த மைதானம் என்பது ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்குது அப்படின்றத காட்டிலும் இந்த கல்லூரி பேர் வாங்குச்சுன்னா அந்த மைதானத்தை வச்சு பேர் வாங்கும். இவ்வளோ தானே. குன்றின் மேல் ஏற்றப்பட்ட விளக்கு மாதிரி வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் இதே ஒரு காட்டுக்குள்ள ஒரு கல்லூரியை கட்டினா பேர் எடுக்க முடியாது. இப்போ என்னாங்க, அந்த பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு பக்கத்தில் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஜல்லிக்கட்டு மைதானமே பார்த்தீங்கன்னா 44 கோடின்னு சொல்லுவாங்க. ஆனால் 20-25 கோடி வெறும் சாலை பராமரிப்புக்கு, சாலை விரிவாக்கத்துக்கு மட்டும் சொல்கிறாங்க. அப்படியே அந்த சாலை விரிவாக்கமே இங்கே நடக்கலை. இருக்கிற சாலையில் சின்னதாக விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவ்வளோ 22 கோடி 25 கோடி செலவாயிருக்கா இருக்குது. என்னன்னா, ஒரு கட்டடம்னா அந்த கட்டடத்துக்கு ஒரு எஸ்டிமேட் போட்டலாம், ஒரு மதிப்பீடு போட்டலாம். சாலைக்கு மதிப்பீடு போட முடியாது. ஒரு வேளை இதை மேடுபடுத்தியிருக்கலாம், ஒருவேளை இதை வந்து சின்ன சின்ன தூம்புகள் அமைச்சு பாலங்கள் அமைச்சிருக்கலாம்னு எப்படியோ ஒரு கதையை கட்டி சம்பாதிக்கலாம். அது மாதிரி தான் அங்கே முழுக்க 66 கோடியில் என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் பாதிக்கு மேலே ஊழல் தான். 66 கோடியில் 30 கோடிக்கு மேலே செலவழிக்கிற வாய்ப்பே கிடையாது. மிச்ச பணங்கள் பூராமே அது ஒரு வகையான லாபம். இன்னொரு பக்கம் அமைச்சர் மூர்த்தியோட இந்த 300 ஏக்கர் நிலம் இருக்குது தெரியுமா, இதுவும் விலை உயர்த்தப்படும்.
மார்க்கெட்டில் விலையும் அதிகமாகும், அதே நேரத்தில் அங்கே வரக்கூடிய கல்லூரியோ பள்ளியோ அல்லது வேற ஏதாவது ஒரு தொழில்நுட்ப கட்டிடங்களோ எது வந்தாலும் அதற்கான மதிப்பு, அதற்கான சாலை எல்லாம். உண்மையை சொல்லணும்னா ஜல்லிக்கட்டு மைதானத்திற்காக போடப்பட்ட சாலைகள் அது கிடையாது. முழுக்க முழுக்க மூர்த்தியினுடைய 300 ஏக்கர் நிலத்திற்காக போடப்பட்ட சாலை விரிவாக்கம், புதிய சாலைகள் மட்டும்தான் அது. அப்போ இது அந்த மக்களுக்கு தெரியாது. நீங்கள் நினச்சிட்றாங்க இல்லையோ, பழைய காலத்தில் மாதிரி நம்ம என்ன செஞ்சாலும் அந்த மக்களை ஏமாத்திடலாம். இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில், இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்க இளைஞர்கள் இருக்க விவரமாக இருக்கிறதுல எல்லா விஷயமே தெரியும். சென்னை வெள்ளத்தையே பார்த்துருப்பீங்க எப்படி. சென்னை வெள்ளத்தையே எவ்வளோ ஏமாத்துறாங்கன்னு தெரியும். இப்போ அந்த மக்களுக்கு நல்லாவே தெரியுது. திமுக பீடல நம்ம கஷ்டப்பட்டோம், அதிமுக பீடல 2015 கஷ்டப்பட்டோம், மாற்றா திமுகவுக்கு ஓட்டு போட்டோம். திமுகவும் இந்த வெள்ளத்தை கையாளும் விதம் இதுதான். அப்போ இருவரும் கட்சிகளும் நம்ம ஏமாற்றுகிறார்கள்ன்றதை இந்த சென்னை மக்கள் நல்லா உணர்ந்துட்டாங்க. இனிமேல் கண்டிப்பாக இவங்கள்ட்ட இந்த சென்னைங்கிறது திமுக கோட்டைன்னு சொன்னாங்கல்ல, அது 2024 இருக்காது பாருங்க. நீங்கள் 2024 தேர்தல் ரிசல்ட்டை பாருங்களேன், அது கொஞ்சம் மாற்றம் இருக்கும். இல்லாட்டி நம்ம மக்கள் மேலே நம்மளுக்கு தெரியாத நம்ம மக்கள் 1000 ரூபாய் ஓட்டை வாங்கிட்டு கூட திரும்ப காசை வாங்கிட்டு கூட ஓட்ட போட வாய்ப்பு இருக்குது. அது அடுத்த பக்கம், அது ஒரு பக்கம். ஆனால் இன்னைக்கு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு மக்கள்கிட்ட. கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடாங்க, மீம்ஸ் போட்டுருவாங்க, வீடியோ பூரா கட் பண்ணி எடுத்து போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு இந்த 300 கோடி 300 ஏக்கர் நிலத்திற்காக தான் இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் மாற்றப்பட்டிருக்கு. ஜல்லிக்கட்டு மைதானம் என்பது ஏதோ ஒரே ஒரு ஊருக்கான ஜல்லிக்கட்டு மைதானம் அல்ல. மதுரை மாவட்டத்தில் இனிமேல் எங்கே ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தணும்னு ஆசைப்பட்டாலும் உன் ஊரில், இப்போ பாலமேட்டுக்கு அலங்காநல்லூருக்கும் அவனியாபுரத்துக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, உன் ஊரில் சாஸ்திரப்படி சாமிகளை கும்பிட்டுக்க, உன் ஊரில் சாஸ்திரப்படி ஒரு 10 மாட்டை கோயில் மாட்டை மட்டும் அவுத்து விட்டுக்க, மிச்ச மாடுகள் பூரா, பரிசு பொருட்கள் பூரா, மாடுபிடி வீரர்கள் பூரா மைதானத்துக்கு வந்துடணும். 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி இந்த மாதிரி உத்தரவுகள் கட்டுப்படுமா? அந்த ஊர் நாட்டாம இருக்குன்னு சொன்னா கட்டுப்பட மாட்டாங்க. நீங்க அதனால தான் பிரச்சனையாகி இப்போ திரும்பவும் கலெக்டர் என்ன அறிவிச்சிருக்காங்க, இப்போ மாவட்ட ஆட்சியர் என்ன அறிவிச்சிருக்காங்கிறீங்க, பாரம்பரிய முறைப்படி போன வருடம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி அவனியாவரம், பாலமேடு, அலங்காநல்லூர் 3 ஜல்லிக்கட்டு அந்தந்த ஊரில் அதே மாதிரி சிறப்பாக நடக்கும். வருவாய்த்துறை அதுக்கான ஏற்பாடுகளை கவனிக்கும்னு அறிவிச்சுட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களே. ஆன்லைன் டோக்கன் அறிவிக்க போகிறாங்களே, ஆன்லைன் டோக்கன் நேற்று அறிவிச்சிட்டாங்க, இணையதளம்லாம் அறிவிச்சிட்டாங்க. விரைவில் 2 நாளில் நடக்க போகுது, 10ஆம் தேதி நினைக்கிறேன். புரியுதுங்களா? அதனால் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்களுக்கு நல்லாவே தெரியும், அங்கே அலங்காநல்லூர்லேயும் பாலமேட்டிலே அவனியாவரத்தில் இருக்கேன், ஒன்றும் படிக்காத முட்டாள் கிடையாது, இழிச்சாப்பைய கிடையாது, அவனுக்கு நல்லாவே தெரியும். இதனால் திமுகவினுடைய செல்வாக்கு மதுரையில், தென் தமிழகத்தில் சரியும். இந்த ஜல்லிக்கட்டை மையமாக வைத்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்க, இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே மாட்டுக்காக போராடின ஒரே மாநிலம் தமிழகம் தான். மிக பிரம்மாண்டமான போராட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும், ஜல்லிக்கட்டு போராட்டம். அதை நினைவில் வச்சுக்கிறேன். அது பூரா திமுகவுக்கு எதிராக மாறும். நம்முடைய கடமை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருப்போம். இவர்கள் எந்தெந்த வகையில் கொள்ளையடிக்கிறார்கள், எந்தெந்த வகையில் மக்களுடைய வரிப்பணத்தை வீணாக்குகிறார்கள். நாங்கள் இப்போவும் கூட சொன்னோம், மைதானத்தை கட்டிட்டீங்க, மைதானத்துக்கு திரும்ப அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டோ பாலமேடோ வந்து ஜல்லிக்கட்டு நடத்தாது. நீங்கள் வேணால் பிரம்மாண்டமாக தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு ஜல்லிக்கட்டை நடத்துங்க. ஏதோ காலை வளர்க்குறவனுக்குலாம் வருஷம் பூரா காளையை வளர்க்குறேன், அவனுக்கு என்ன பால் கறந்தா விற்க போகிறேன் மாட்டில், காளை மாட்டில் இல்லை. அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லை. அந்த மாதிரி எல்லா ஊரையும் சேர்த்து ஒரு ஆமாம், அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லை. காலமாட்டில் அந்த மாதிரி சாமான்ஜெட்டு காலமாட்டில் இல்லை. அதனால் பால் கறக்க முடியாது. ஒருவேளை திமுக கறந்தாலும் கறக்க நினைக்கிறேன், நம்ம கறக்க முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த காளை வளர்ப்பவர்களுக்கு பிரயோஜனமானாச்சு இருக்கட்டும், ஒரு பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டை வேணால் நடத்திக்கங்க. ஆனால் அந்த ஜல்லிக்கட்டுக்கு, அந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு நீங்கள் பேர் வைக்கிறது தயவு செஞ்சு கலைஞர் அரங்கம்னு பேர் வைக்காதீங்க. ஏனால் கலைஞர் வந்து நான் சொல்லி பார்த்தீங்களா ஏற்கனவே, புரியுதா? அது மாதிரி ஒரு ஊரில் இருக்கக்கூடிய வழிபாட்டை மாற்ற முடியாது. இல்லையோ, ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வழிபாட்டை தாண்டி வழிபாட்டுக்காக தான் அந்த ஜல்லிக்கட்டு விழாவே நடக்கிறீங்க. இவர் கடவுள் மறுப்பாளர், போய் அந்த பேர் வச்சா வந்து அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது? நான் என்ன சொல்கிறேன், கடவுள் மறுப்பாருன்னு சொல்லுவேன். நான் உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன், கடவுள் மறுக்கட்டும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கடவுள் மறுப்பாரெல்லாம் இருக்கட்டும். நான் அப்படி பார்க்குறேன். நான் ஒன்று கேட்குறேன். எங்கள் அப்பா குட்டையாக இருக்கார், அழுக்காக இருக்கார், பல்லு விளக்காமல் இருக்கார், குளிக்காமல் இருக்கார், கெட்ட வாடை வருது. அதுக்காக எங்கள் அப்பாவோட இன்சியலை மாற்றிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் நல்லா வாட்டா சட்டமாக வளர்த்தியா சிவப்பா அழகா கம்மாமூன்னு சென்ட் அடிச்சுட்டு ஜம்முன்னு இருக்கான், விதவிதமாக ட்ரெஸ் போட்டு, அவன் இன்சியல் வைப்பானா? வைக்க முடியுமா? மனசு வருமா? இது பண்பாடா? இது கலாச்சாரமா? இது முறையா? இல்லை இல்லை. இதே மாதிரி தான் நாங்கள் சொல்கிறோம். நீ கடவுள் மறுப்பாளராக இரு, உங்கள் அப்பா இன்சியலை மாற்றி வைப்பியா? உங்கள் அம்மா 5 கம்மின்றது போல வேற மாற்றுவியா? முடியுமா? இன்சியலை மாற்ற முடியுமா? ஒருவேளை நீங்கள் திமுககாரமாக மாற்றினாலும் மாற்றிங்க. ஆனால் எங்களுக்கு அது உடன்பாடு கிடையாது. எங்களுடைய தகப்பன் எப்படியோ என்னுடைய இன்சியலை எப்படி மாற்ற முடியாதோ அதே போல் தான் என்னுடைய வழிபாட்டை மாற்ற முடியாது, என் பண்பாட்டை மாற்ற முடியாது. அலங்காநல்லூரும் பாலமேடும் அவனியாபுரமும் உயிரே போனாலும் அவர்களுடைய உரிமை. அவர்கள் ஊரில் நடக்கிற ஜல்லிக்கட்டு, அது 10 மாடோ 100 மாடோ அண்டா குண்டா போடுறோமோ, காரு பைக்கு பரிசு கொடுக்குறோமோ, என்ன செய்கிறோமோ, எங்கள் ஊர் ஜல்லிக்கட்டு எங்கள் ஊரில் மட்டுமே நடக்கும். அது எங்களுக்கான உரிமை, எங்களுக்கான பண்பாடு, எங்களுக்கான கலாச்சாரம், எங்களுக்கான வாழ்வியல். அது எங்கள் உயிரோடும் உடலோடும் கலந்தது, எங்கள் வழிபாட்டோடு கலந்தது. எங்கள் குலதெய்வத்தை போல் ஜல்லிக்கட்டையும் குலதெய்வமாக நினைக்கிறோம். ஆகவே எங்கள் ஜல்லிக்கட்டை மாற்ற முடியாது. மாறாக உங்களது அந்த அரங்கத்தில் நல்ல விளையாட்டு போட்டிகள் நடத்திங்க. ஆட்டு சண்டை வைங்க, ஆட்டு சண்டை வைங்க, கடா சண்டையெல்லாம் நடக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கூட்டி வந்து ஒரு கடா சண்டை வச்சு காட்டலாம், ஒரு சேவல் சண்டையை வச்சு காட்டலாம், கத்தி கட்டாத சேவல் சண்டையை வச்சு காட்டலாம், ஒரு பொய்க்கால் குதிரை ஆட்டம், மானாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், இது மாதிரியான வகையான தமிழ் பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை ஒரு விழாக்களை எடுத்து நடத்துங்க. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறதுக்கு அதை பயன்படுத்திங்க. ஒரு கிரிக்கெட் போட்டி நடத்துங்க, கபடி போட்டி நடத்துங்க. இல்லை உங்கள் அமைச்சர்கள் மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் வந்து செயற்கை திருமணங்கள், செயற்கை விழாக்கெல்லாம் நடத்துவாங்க.
கருப்பை ஒயிட் ஆக்குறதுக்கு, பிளாக்கை ஒயிட் ஆக்குறதுக்கு. அதனால் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு வாடகைக்கு விட்டு பொழைச்சிக்குங்க. எங்களுக்கு அந்த மைதானமும் வேண்டாம், எங்களுக்கு எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் எங்கள் ஊர்லேயே இருக்கட்டும். சரிங்க சார், இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விகளும் ரொம்ப வெளிப்படையாக பதில் சொன்னீங்க. பார்க்கலாம், பொறுத்து வந்து பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு எங்கே நடக்கிறது, எப்படி நடக்கிறது. மக்கள் விருப்பம் தான் அரசு விருப்பமாக இருக்கும். ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதுதான் நடக்க வேண்டும். மக்கள் வந்து இப்படி தான் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.